ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 743 ஆரம்பிக்கிறது. ஏதேதோ தெரிந்து கொள்கிறோம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அட்டாமிக் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் என்று என்னென்னவோ தெரிந்து கொள்கிறோம். பலவிதமான உண்மைகளை தெரிந்து கொள்வதுதான் மனுஷனாக பிறந்ததுக்கு பயன். இப்படி அநேக கலைகள், விஞ்ஞானங்கள் தெரிந்து கொள்கிறோம். நமக்கு இன்பத்தை தரும் உபகரணங்களை உண்டாக்கி கொள்வதாகவும் இப்படி அறிவினால் சர்ச் தேடுவது, ரிசர்ச் ஆராய்ச்சி செய்வது எல்லாம் செய்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தால் இவற்றால் நம்மை மகா புத்திசாலிகளாக நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு ரொம்பவும் அவமானமாக நம் அத்தனை புத்திசாலித்தனத்தையும் அசடாக்குவதாக ஒன்று தெரிகிறது. அதாவது உண்மை உண்மை என்று நினைத்து நாம் தேடிப்போன எல்லாவற்றையும் எந்த மனசினால் தேடினோமோ, எந்த மனசின் திருப்திக்காக தேடினோமோ, எந்த மனசினால் உண்மைகள் என்று அவற்றை தெரிந்து கொண்டோமோ அந்த மனசே உண்மை இல்லை, அது உண்மையான நாம் இல்லை என்று தெரிகிறது. மனசு என்பதை இங்கே புத்தியும் உள்ளடக்கியதான அந்தக்கரணம் என்ற அர்த்தத்திலே சொல்லிக்கொண்டு போகிறேன். நம்முடைய பிரமாதமான சர்ச், ரிசர்ச்சுகள் நம்முடைய சந்தோஷத்துக்கான உபகரணங்களை பெருக்கிக் கொள்வதிலேயே முடிகிறது என்பதும் இப்பொழுது அசட்டுத்தனமாகிறது. ஏனென்றால் இங்கே நாம் சொல்கிற சந்தோஷமும் மனசின் சந்தோஷம்தானே. நிஜமாக நாம இல்லாத ஒன்றின் சந்தோஷத்துக்கான உபகரணங்களை உண்டாக்கி கொள்வதற்காகவே நாம் இத்தனை பாடுபடுகிறோம் என்றால் அது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகாது தானே. நிஜ ஆசாமியை தெரிந்து கொள்ளாமல், அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறவனை நிஜ ஆசாமியாக நினைத்து கொண்டு அவனுடைய அனுபவங்களுக்காக நாம் சதா சர்வதா ஏதாவது பண்ணிக்கொண்டு உபத்திரப்படுகிறோம் என்றால் இது ரொம்பவும் துக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. பொய்யை போஷிக்கவா இந்த பாடு? இப்படி ஏமாந்தல்லவா போயிருக்கிறோம். இனிமேலாவது மெய்யறிவு பெற வேண்டாமா? இதைத்தான் நான் ஆத்மாவை எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட ஒருத்தருக்கு பதிலாக சொன்னேன். நம்முடைய லோக திருஷ்டியிலே பார்த்தால் அவரை அதிருஷ்டசாலி என்று சொல்ல வேண்டும். சுகஜீவி, எந்த பிக்கல் பிடுங்கலும் அவருக்கில்லை. அதனால் நீங்கள் என்னவோ அத்வைதம், ஆத்மசாந்தி என்று உபன்யாசம் பண்ணுகிறீர்கள். அவற்றை பெற்றால்தான் சுகமுண்டு, இல்லாவிட்டால் பிரபஞ்சத்தின் துக்கத்துக்கு தான் ஆளாக வேண்டும் என்கிறீர்கள். எனக்கென்னவோ பிரபஞ்சம் அப்படியொன்றும் துக்கமாக தெரியவில்லை. ஜீவனம் சௌக்கியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படியே இருந்து விட்டு போகட்டும் என்று இந்த வாழ்க்கையிலே இருந்து விட்டால் என்ன? எதற்காக வாயை கட்டுகிறேன், மனசை கட்டுகிறேன் என்றெல்லாம் வேண்டாத சிரமங்களை இழுத்து விட்டு கொள்ள சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இதையே ஒரு மாதிரி மறைமுகமாக கேட்டார். அப்பொழுது நான் அவரிடம், நீங்கள் எவரையோ உபச்சாரம் பண்ணி போஷித்து வைத்து கொண்டிருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அவரால் உங்களுக்கு ஏதோ சந்தோஷங்கள் கிடைக்கிறது என்பதற்காக இப்படி பண்ணுகிறீர்கள். ஆனால் அப்புறம் தெரிகிறது அவரை நீங்கள் யார் என்று நினைத்து உபச்சாரம் பண்ணினீர்களோ அவரில்லை இந்த மனுஷர், அவர் மாதிரி வேஷம் போட்ட போலி ஆசாமி என்று. அவர் தருகிற சந்தோஷமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீடித்து நிற்கப் போகிறதில்லை என்றும் தெரிகிறது. அப்பொழுது எத்தனை துக்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்முடைய நிஜஸ்வரூபம் என்று மாயாவேஷ மனசை நினைத்து அதை போஷிப்பதும், அது தருகிற சௌக்கியத்தை ஆத்மானந்தம் என்று நினைப்பதும் என்று சொன்னேன். மன வாழ்க்கையின் குறைபாடு. சந்தோஷமாக இருப்பதாக சொல்வது மனசின் அனுபவங்களை வைத்துதான். ஆனால் சந்தோஷ அனுபவம் பெறுகிற அந்த மனசுதான் நாமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? எதையோ தெரிந்து கொள்வதிலும் எதையோ ஆராய்ச்சி பண்ணி உண்மைகளை கண்டுபிடிப்பதில் தான் மனுஷ ஜீவனின் பெருமையே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம். அணுவிலிருந்து கேலக்சி வரையிலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவற்றின் உண்மைகளை தினம் தெரிந்து கொண்டு கர்வப்படுகிறோம். இப்படி தெரிந்து கொள்கிற நாம் வாஸ்தவத்தில் யார் என்று ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டாமா? தன்னுடைய சத்தியமான ஸ்திதியே தெரிந்து கொள்ளாமல் மற்றவற்றை தெரிந்து கொண்டு சயின்ஸால் சத்தியங்களை தெரிந்து கொள்கிறோமாக்கும் என்று மார்த்தட்டிக் கொள்வது பரிகாசத்துக்கு இடமானதல்லவா? சத்தியமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிகின்ற அறிவை அறிய வேண்டும் என்றால் ஆத்மசாஸ்திரத்தை அபியசிக்க வேண்டும். ஆத்மசாஸ்திரங்களை இப்பொழுதே தீவிரமாக அபியசிப்பதற்கில்லாத பெரும்பாலாரும் கூட மெய்யான ஆத்மாவை அடியோடு மறந்து பொய்யான மனசுக்காகவே சதாவும் பாடுபட்டு கொண்டிருப்பதாக இருக்கப்படாது. அப்படி இருந்தால் நாம் ஏமாளி என்று ஆகிவிடும். அதனால்தான் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் தினம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நம்முடைய காரியம், எண்ணம், லோகம் முதலான சகலமும்
பொய்யாக போய்விடும் என்று ஒரு பெரிய சாந்த பதம் ஆத்மா ஆத்மா என்று இருக்கிறது என்பதாக நினைப்பூட்டிக் கொண்டு அந்த 5-10 நிமிஷம் சாந்தமாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது. மனசை கொண்டு அனுபவங்களை பெறுகிற லோக வாழ்க்கை ஒருத்தருக்கு இன்று வரை சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்து வருகிறது என்பதற்காக அதுவே போதும் என்று இருந்து விடுவதற்கில்லை. நாளைக்கு இந்த சந்தோஷம் போய்விடலாம், ஏதாவது வியாதி வக்கை வரலாம், சொத்து திருட்டு போகலாம், பிரியமானவர்கள் செத்து போகலாம், மனசுக்கு ஆசை, வெறி, கோபம், பயம், துக்கம் முதலானவை ஏற்படுமாறு எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் ஏதாவது நடந்து விடலாம். போக வேண்டியது தேகமே, மனமே. போக வேண்டியது தேகமல்ல, மனமே. இதனால் இப்படியெல்லாம் இல்லாமல் சாஸ்வதமாய் சௌக்கியத்துடன் சாந்தத்துடன் இருக்க வேண்டுமானால் அதற்கு மனமாயை விலகி ஆத்மசத்தியத்தில் நிலைத்து நின்றால்தான் முடியும். அந்த நிஜ நானை அடைந்தபோதுதான் தேகம் நான் என்ற பாவம் போகும். அப்பொழுது தேகத்துக்கு வியாதி வக்கை வந்தாலும் பாதிப்பு இருக்காது. தேகத்தால் தானே பல தினசான கஷ்டங்கள். தேகத்தை போக்கிக் கொண்டு விடலாம் என்று சூசைட் பண்ணிக் கொள்கிறவர்களை முன்னே குறிப்பிட்டேன். இந்த தேகம் போனாலும் உயிர் வெவ்வேறு உடம்புகளை, பேயுடம்பு, அப்புறம் ஏதோ ஒரு ஜென்மாவாக ஸ்தூல உடம்பு என்று எடுத்துக்கொண்டேதான் போகும். அந்த உடம்புகளாலும் கஷ்டத்தை விலக்கி வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னேன். ஆகையால் கஷ்டம் போக சாவு சொல்யூஷன் இல்லை என்றேன். சொல்யூஷன் என்னவென்றால் உடம்பு போவதில்லை, உடம்பில் நான் என்றிருக்கிற அபிமானம்தான் போக வேண்டும். உடம்பை நானாக நினைக்கிற அஜ்ஞானம்தான் போக வேண்டும் என்றேன். அது மட்டும் போதாது, மனசை நான் என்று நினைப்பதும் போக வேண்டும். தேகத்தை நான் என்று நினைப்பது போய் அப்படி நினைக்கிற மனசுதான் நான் என்று நினைத்தால் அதுவும் பொய்யை மெய்யாக எடுத்துக்கொண்டு விடுவதுதான். நான் என்ற நினைப்பே போக வேண்டும். நினைப்பு இருந்தால் நினைக்கிற மனசு, நினைக்கப்படும் நான் என்ற 2 இருப்பதாக அர்த்தம். 2 இருப்பது பயஹேது. அதனால் நினைப்பு போய் நினைக்கிற மனசு போய் நானாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் ஆத்ம சாட்சா்காரம், அதுதான் நாம் நிஜ நிலை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.